ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கோலா உருண்டை பார்க்க போகிறோங்க. ஸோ இது வந்து டீ கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடிஷாகவும் நம்ம வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யணுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். 1 கிலோ அளவுக்கு மட்டன் வந்து கொத்தி எடுத்திருக்கோம். ஸோ கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், ஸோ இதெல்லாமே அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். கூடவே சோம்பு. மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். கரெக்டான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ கூட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக அரைக்கணும். இன்னும் சேர்க்க வேண்டிய பொருட்கள் இருக்குது. கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 கிலோ அளவுக்கு மட்டன் கறியை நல்லா கடையில் கொடுத்து கொத்தி வாங்கிக்கோங்க, சரிங்களா? அதுக்கு வந்து 150 கிராம் பொட்டுக்கடலை சரியாக இருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சாச்சு. 1 கிலோ மட்டன் கறி, தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, மஞ்சள்தூள், சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒவ்வொன்றா அரைச்சோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 1 கிலோ அளவுக்கு மட்டன் கறி இல்லையா, 1/4 கிலோ, அரை கிலோ அப்படின்னா ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். மட்டன் மட்டும் தனியாக அரைச்சிக்கோங்க, அதாவது கடைசியாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம 1 கிலோ சேர்த்துருக்கனால மிக்ஸி ஜார் கொள்ளாதுன்றனால தனித்தனியாக அரைச்சிட்டு அதை எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, பொட்டுக்கடலை மட்டும் நைஸாக அரைச்சா போதும். மீதியெல்லாம் ஓரளவுக்கு குறைப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி முடிஞ்ச வரை கம்மியாக சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லது. தண்ணி சேர்க்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, தேவைப்படுறதுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் தண்ணி தேவைப்படும். பூண்டு, இஞ்சிக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஸோ அது மாதிரி ரொம்ப தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இதில் தண்ணி அதிகமாக சேர்த்து தண்ணி எக்ஸஸாக போயிடுச்சுன்னா மட்டும் பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா இப்போ நம்ம வெங்காயம்லாம் சேர்க்குறோம், அதுலேயே வந்து தண்ணி இருக்கும், நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. மற்ற பொருட்களுக்கு வந்து ஒரு சில பொருட்களுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப குறைவாக சேர்த்துக்குவோம். குறைப்பாக அரைச்சாலே போதுமானது. இந்த உருண்டைக்கு வந்து குறைப்பாக இருக்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. நாங்கள் சின்ன ஜாரில் தான் அரைக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து மட்டன் கறியை அரைச்சி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து அரைக்க போகிறப்போ உப்பை சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க, அவ்வளோதான். நம்ம கல்லுப்பு சேர்க்கறனால அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்த எல்லா பொருட்களுமே இப்போ ஒன்றா கலந்துடலாம். பார்த்திங்கன்னா கலக்கும் போதே வந்து மஞ்சள் தூள் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூடவே சேர்த்து கலந்துடலாம். இப்போது கைகள் வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. மட்டன் கறி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும். இதை நீங்கள் சிக்கன்லையும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். முள் இல்லாத மீனில் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி கைகள் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து லைட்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னா இது மாதிரி வந்துடும். இது மாதிரி கையில் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சமாவது ஈரம் வெளியில் வருதான்ட்டு. தண்ணி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னு அர்த்தம். 1 கிலோவுக்கு 150 200 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சரியாக இருக்கும், பொட்டுக்கடலை சரியாக இருக்கும், சரிங்களா? இப்போ கரெக்டாக இருக்குது. நான் எல்லாத்தையுமே உருண்டை பிசைச்சு தட்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த உருண்டையை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் பிசையக்கூடாது, ரொம்ப லேசாக பிசைஞ்சிங்கன்னா போதும். எண்ணெய் அடுப்பில் சூடு ஏற்றியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா சிவானி கையில் மருதாணி இருக்காமல் அதை காமிக்கிறான். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு இப்போ உருண்டைகள் எல்லாம் அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்கணும், அதே சமயம் நம்ம பொரிக்கும் போது லோ ஃப்ளேமில் இருக்கணும். எண்ணெய் கம்மியான சூடில் இருந்துச்சு அப்படின்னாலும் உருண்டைகள் எல்லாமே எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா வெளியில் கரிஞ்சிரும், உள்ளுக்குள்ளே வேகாத போயிடும். இங்கே பாருங்கள், இது மாதிரி வர வரைக்கும் பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் எடுத்துக்கலாம். இது மாதிரி லைட்டாக அப்பப்போ பால்ஸ் அப்படியே உருட்டி விட்டுட்டே இருங்க கரண்டிகளால். எல்லா பக்கமும் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி வெந்து வரும். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குல்ல, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டீ கூட வந்துட்டு நான் வந்துட்டு இந்த கோலா உருண்டையை சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் போதே நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.